ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தீபத்துக்கு எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் ஆகலாம், அது மட்டும் இல்லை நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அகல் விளக்குகளை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது நான் போன வருஷம் தீபத்துக்கு ஏற்றின விளக்குகள் தான். இது எல்லார் வீட்லேயுமே நம்ம பழைய விளக்கு வச்சுருப்போம். அந்த விளக்கை எப்படி சுத்தம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 3 நாள் விளக்குகள் ஏற்றுன பிறகு நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சது தான். ஆனாலும் இதில் எண்ணெய் பிசுக்கு இருக்குது. நல்லா பளிச்சுன்னு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நல்ல சுடுதண்ணியை காய வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் இட்லி சோடா உப்பு சேர்த்து எலுமிச்சம்பழம் கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கொதிக்கிற தண்ணியில் இந்த விளக்குகளை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா இதை கொதிக்க விட்டுக்கலாம். இப்படி கொதிக்க வர்றதுனால எண்ணெய் பிசுக்கெல்லாம் இல்லாமல் விளக்கு நல்லா பளிச்சுன்னு வரும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள். ஓரளவுக்கு நல்லா விளக்கு பளிச்சுன்னு வந்திருக்கு. இப்போ இந்த சுடுதண்ணியை வடிகட்டிட்டு வேறு தண்ணியில் மாற்றி எடுத்துக்கலாம். நம்ம என்ன தான் கொதிக்க வச்சுருந்தாலும் இந்த கருப்புகள் லைட்டாக இருக்க தான் செய்யும். முடிஞ்ச வரைக்கும் லைட்டாக விம்ஜெல் போட்டு நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இப்படி தேய்ச்சி எடுக்கிறதுனால லைட்டாக அந்த கருப்பு தன்மை போகும், முழுமையாக போகாது. விளக்குகளை நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். உங்ககிட்ட பழைய விளக்குகள் இருந்தால் இந்த மாதிரி ஈஸியாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து புது அகல் விளக்கு எப்படி பயன்படுத்துறதுங்கிறது பார்க்கலாம். புது விளக்கு வாங்கினீங்க அப்படின்னா நைட்டு இந்த மாதிரி தண்ணியில் ஊற விட்டு காலையில் வரைக்கும் தண்ணியில் நல்லா ஊற விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் முதல் நாள் இரவு இதை நான் ஊற விட்டுருக்கேன். காலையில் வரைக்கும் இது நல்லா ஊறி வரட்டும். இப்போ காலையில் திறந்து பார்த்தேன். இந்த மாதிரி மெத்தடில் புது விளக்கு வாங்கினீங்கன்னா ஊற விட்டு எடுத்துக்கோங்க. தண்ணியில் ஊற வைக்காமல் விளக்கு அப்படியே யூஸ் பண்ணோன்னா விரிசல் விடும். தீபம் ஏற்றும் போது எண்ணெய் ரொம்ப உறிஞ்சி கொடுக்கும். இப்படி யூஸ் பண்ணிங்கன்னா எண்ணெய் குடிக்கவே குடிக்காது, நல்லா நின்று எரியும். இப்போ ரெடி பண்ண விளக்கு அச்சில் செஞ்சது. இப்போ இதை நான் காட்டுறது கையால் செய்கிற விளக்கு. கையால் செய்கிற விளக்கு பயன்படுத்தணுன்னா இந்த விளிம்பில் எண்ணெய் கசியும். எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அச்சில் செய்கிற அகல் விளக்கு தான் ரொம்ப பெஸ்ட்டு. ஆனால் ஒரு சில விளக்குகளில் எண்ணெய் கசியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம முன்னெச்சரிக்கையாகவே எண்ணெய் கசிய விடாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற நெயில் பாலிஷ் இருக்கும் பாருங்கள். அந்த நெயில் பாலிஷ் எடுத்துக்கிட்டு இந்த பாட்டம் பூரா நெயில் பாலிஷை அடிச்சு விட்டுருங்க. எண்ணெய் கசியாது, அழகாகவும் இருக்கும், எண்ணெயும் கசியாது. நீங்கள் இன்னும் அழகுபடுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விளக்கில் உள்ளே கூட நீங்கள் இதை அடிச்சு விட்டுக்கலாம் நெயில் பாலிஷை. எண்ணெய் கசியாமல் இருக்க இந்த ஒரு டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்றது பார்க்கலாம். எல்லா வீட்டுங்கள்லேயும் இருக்கக்கூடிய சந்தன டப்பா. இப்போ சந்தனம் கரைக்க போகும்போது 1 பில்லை 2 பில்லை எடுத்து கரைப்போம். அது பத்தாமல் போகும், அப்படி இல்லைன்னா வேஸ்ட் ஆகும். நம்ம இப்போ அதுக்கு ஒரு நல்ல ஐடியா ஒன்று சொல்கிறேன். சந்தன பில்லைகளை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி டப்பாவில் சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எந்த அளவுக்கு தேவையோ எடுத்து நம்ம கரைச்சிக்கலாம். பத்தலைன்னு 2 வாட்டியும் கரைக்க வேண்டாம், வேஸ்ட்டும் ஆகாது. அகல் விளக்குக்கு, பூஜை படத்துக்கு, காமாட்சி விளக்குக்கு வைக்கிறதுக்கு, வாசப்படிக்கு வைக்கிறதுக்கு மஞ்சள், சந்தனம், குங்குமம் எடுத்து வச்சுருக்கேன். சந்தனம் ஓரளவுக்கு வாசனையாக இருக்கும். மஞ்சள் பொடியும் குங்குமமும் எப்பயுமே வாசனை கொடுக்கறதுக்கு சவ்வாது பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாசனை கொடுக்கக்கூடிய பவுடர் தான். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும். இது மேலும் நல்ல வாசனை கொடுக்கறதுக்கு ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். தண்ணிக்கு பதில் ரோஸ் வாட்டராக கலந்துக்கோங்க. குங்குமத்தை நம்ம அப்படியே படத்துக்கு வைக்கும்போது கீழே சிந்தும், ஒட்டாது சரியாக. இந்த மாதிரி தண்ணியில் கலந்து வைக்கும்போது குங்குமம் நல்லா ஒட்டி வரும், பளிச்சுன்னு இருக்கும். பூஜை அறைக்கு நம்ம குங்குமத்தை பயன்படுத்துகிறத இந்த மாதிரி மெத்தடில் பயன்படுத்திக்கோங்க. சிந்தவும் சிந்தாது, ஈஸியாக வச்சிடலாம். இந்த மாதிரி ரோஸ் வாட்டரை பயன்படுத்தி நம்ம படங்களுக்கு, காமாட்சி விளக்குகளுக்கு வாசப்படிக்கு வைக்கும்போது வீடே நறுமணம் வீசும். இப்போ அடுத்து விளக்குக்கு நம்ம சந்தனம், மஞ்சள், குங்குமம் வைக்கும்போது இந்த மாதிரி பட்ஸ் யூஸ் பண்ணி வைங்க. ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம். மஞ்சள் குங்குமத்தை இப்படி ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா சின்ன பிள்ளைங்கக்கிட்ட கூட மஞ்சள் குங்குமம் வைங்கன்னு சொல்லலாம். இப்போ அகல் விளக்கை ரெடி பண்ணிட்டோம். அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். விளக்கேற்றுற திரி, நூல் திரி தான் வாங்கியிருக்கேன். இப்போ நூல் திரி பார்த்திங்கன்னா சின்னதாக கிடச்சா ஓகே தான். பெருசாக கிடச்சா நம்ம விளக்குக்கு ஏற்ற மாதிரி அதை செட் பண்ண முடியாது, ரொம்ப எண்ணெய் இழுக்கும். இந்த மாதிரி பெருசாக இருந்தால் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டப்பா ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. அந்த டப்பாவில் திரிகளை கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துட்டு எண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம விளக்கேற்றுற எண்ணெயவே கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த திரியை எடுத்து நம்ம விளக்கில் வச்சோம் அப்படின்னா விளக்குக்கு வெளியிலையும் வராது, அப்படியே நின்று தீபம் எரியும். அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். அடுத்து விளக்குல இருந்து எண்ணெய் கசியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வாழை இலை இருந்தால் இந்த மாதிரி அடியில் வச்சு விளக்கை ஏற்றுனீங்கன்னா எண்ணெய் சிந்தாது. அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி அட்டை இருந்தாலோ, புக்குக்கு பின்னாடி இருக்கிற அட்டை இருக்க பாருங்கள், வேஸ்ட்டான புக்கு இருந்தால் அந்த அட்டையை கிழிச்சு கூட இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா செம்பருத்தி இலை, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்றில் இந்த மாதிரி விளக்க வச்சுட்டிங்கன்னா எண்ணெய் சிந்தவே சிந்தாது கீழே.
திருக்கார்த்திகை தீபம் அன்னைக்கு இந்த விளக்குகளை எங்கெல்லாம் வச்சு ஏற்றணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். முதல்ல பூஜை அறையில் காமாட்சி விளக்கை ஏற்றிட்டு 2 முகம் பார்த்த மாதிரி 2 அகல் விளக்கை முதல்ல ஏற்றி வணங்கிக்கோங்க. சர்வ மங்களம் உண்டாகும். அடுத்து சமையல் அறை, அடுப்பு பக்கத்தில் ஒரு விளக்கை ஏற்றி வச்சு வணங்கிக்கோங்க. அன்னம் தரித்திரம் போக்கி அன்னம் குறை தீர்க்கும் இடம். அடுத்து நம்ம வீட்டுங்களில் மாடம் இருந்தால் மாடத்தில் ஏற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா முற்றத்தில் ஏற்றிக்கோங்க. அதாவது நம்ம வீட்டு முன்னாடி பிளங்குற இடத்துல கோலம் போட்டு அதில் விளக்குகள் ஏற்றிக்கலாம். அடுத்து எல்லா வீட்டுங்களும் துளசி செடி இருக்கும். அது நீங்கள் இந்த மாதிரி தொட்டியில் வச்சாலும் சரி, கீழே இருந்தாலும் சரி, அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி விளக்கு ஒன்று வச்சு பூவை வச்சு வணங்கிக்கோங்க. உடல் நலம் குறை தீர்க்கும் இடம். அடுத்து முக்கியமான இடம், சில பேருக்கு தெரியாது, குப்பை தொட்டியில் ஒரு விளக்கை ஏற்றி வைக்கணும். ஏன் அப்படின்னா வேண்டாங்கிறத ஒதுக்கிறது தான் குப்பையில் சேர்ப்போம். குப்பையை வீட்டில் வைக்காமல் பின்வாசல் வழியாக வச்சுருப்பாங்க. மூதேவிங்கிறவங்களும் பின்வாசல் வழியாக தான் வருவாங்க. அதனால தான் குப்பையை மூதேவியாக நினச்சி திருக்கார்த்திகை அன்னைக்கு விளக்க வச்சு அதை வணங்கிக்கிட்டோம் அப்படின்னா கெட்டது அண்டாமல் சீர சிறப்பமாக வாழும்னு அர்த்தம். இப்போ அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருக்கார்த்திகை முடிஞ்சு விளக்கெல்லாம் ஏற்றி விளக்கு ஏற்றின இடத்துல நம்ம தெரியாமல் சிந்திருக்கோம் எண்ணெய், அதில் மைதா, கோதுமை மாவு இல்லைன்னா அரிசி மாவு இதை இப்படி தூவிட்டு கையால் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா அந்த எண்ணெயெல்லாம் அந்த மாவு நல்லா இழுத்து அந்த இடத்துல அந்த எண்ணெய் தங்காமல் க்ளீனாகி வந்துடும். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸுகளை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். திருக்கார்த்திகை அன்னைக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் விளக்குகளை ஏற்றலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.